வகை சமையல். இன்றைக்கி சிக்கன் குழம்பு. 1 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கு. 3 தக்காளி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த கிரேவி வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 7 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, 5 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. தாளிப்புக்கு 2 மேஜக்கரண்டி எண்ணெய் விட்டு காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். ஒன்றா சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்தணும். இதை நல்லா வதக்கணும். இந்த கோழிக்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா ஒவ்வொன்றா இதில் சேர்க்கணும். முதல்ல இந்த அரைச்சி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், விழுதை இதில் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா, மசாலாவை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு ஒரு கிளறி விடணும். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், அதை பாலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் சேர்த்துடணும். இந்த அரைச்ச மசாலாவோட தண்ணியும் இதற்கு அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும்போது விசில் போட்டுடணும். ஒரு 5 விசில் விட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கோழி குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. இந்த கோழி குழம்புல இருந்து இந்த அளவு கறி எடுத்து இதை திறக்கல் பண்ண போகுது. 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் போட்டுருக்கு. இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அது அப்படியே வதங்கி அப்படியே கிரேவி ஆயிரும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே வறுத்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். கோழிக்கறி கிரேவி தயாராகிடுச்சு. சுட சுட இருக்குது.